சாஃப்டான பரங்கிக்காய் சப்பாத்தி பன்னீர் கிரேவி செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி டிஃபனுக்கு பரங்கிக்காயை சேர்த்துன சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் செய்யலாம். இதுக்கு மாவு தேவையான அளவு எடுத்து வச்சுங்க. முதலையே தோலெல்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு பரங்கிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுபோல் வேக வச்சு எடுத்ததை ஆற வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டும் மசிச்சுக்கலாம். இல்லைன்னா இது போல் மத்து இருந்தால் அதில் போட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தி செய்யலாம். நல்லா மசிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். இது குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டாலே நல்லா மசிஞ்சிரும். இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கிரேவி செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொரித்தோடனே வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே தக்காளி பழம் ஒரு 2 பழத்தை அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து தோல்லாம் இதாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தோல் கலண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் உங்களுக்கு முந்திரி பருப்பு போடணுன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதை ஆற வச்சு வதங்கினோன்னே ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடியாட்டம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டு நல்லா கண்ணாடியாட்டம் வர வரைக்கும் வேக வச்சிடலாம், வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, கிரேவிக்கு தேவையான மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடி போட்டால் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்குங்க. கரம் மசாலா போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த கிரேவியை இதில் சேர்த்து வதக்கணும். பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ அரைச்ச மசாலா இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு கிரேவி. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இதுக்கு திக்காகிறதுக்கு நம்ம வேறு எதுவும் போடுறதில்ல. அதனால் ஒரு உருளைக்கிழங்க இந்த பரங்கிக்காய் வேகும்போதே குக்கரில் வச்சு வேக வச்சு மசித்து வச்சுருக்கு. அந்த உருளைக்கிழங்கை மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டுட்டு அந்த கிரேவி நல்லா திக்காகிடும். நல்லா கொதிக்குது. இப்போது இந்த சமயத்தில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேரும்போது கிரேவி நல்லா திக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இப்போ நம்ம நறுக்கி வச்ச பன்னீரையும் கொத்தமல்லியையும் இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்ருக்கோம். இப்போ பன்னீர் சேர்த்தாச்சு. இதோட நம்ம கொத்தமல்லி இலையை நறுக்கி இதோட சேர்த்து இறக்கிடலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லேசாக ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. இப்போ 300 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கு. இதில் வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட பரங்கிக்காய் எடுத்து தோல் விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக நறுக்கி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கு. தண்ணியெலாம் ஊற்றாமல் தான் வேக வச்சுருக்கு. அதை வெந்ததை எடுத்து மசிச்சுட்டு மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்குவோம். மாவுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி தெளித்து தான் பிசையணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ரொம்ப காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சொதன்னு ஆகிடும் மாவு. அதனால் உங்களுக்கு சப்பாத்தி போட வராது. இப்படி நல்லா எல்லாத்தோடையும் உப்பும் பரங்கிக்காயும் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டான சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மாவு ஊற வேண்டியதில்லை. நம்ம பிசைஞ்சிட்டா உடனே சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதுபோல் நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. இதே நிறைய வந்துடும் மாவு. இது பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு மாவு. மேலே காயாமல் இருக்க துளியோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் செய்யும்போது பரங்கிக்காயோட கலர்னால் மஞ்சள் கலராக இருக்குது மாவு. இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு இருக்கணும். இப்போ தேவையான சைஸில் உருண்டையாக உருட்டிக்கலாம். மேற்கொண்டு கல்லில் மாவு போட்டோ இல்லை எண்ணெய் தொட்டு வச்சோ போடலாம். இது ஆனால் ஒட்டாது, கல்லுலாம் ஒட்டாது, நல்லா வரும். உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா சப்பாத்தியை பரப்பிக்கிங்க. நல்லா லேசாக இருக்கும் சப்பாத்தி. இதுபோல் நல்லா பரப்பி தேய்ச்சிங்க. தேய்ச்சிட்டு சூடான தோசைக்கல்லில் போட்டு வேக விடணும். 2 பக்கமும் பரட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா உப்பி வரும். இது நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். இந்த பரங்கிக்காயில் இருக்கிற இனிப்பு இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இதுபோல் நல்லா அமுத்தி கொடுத்திங்கன்னா நல்லா சப்பாத்தி நல்லா எலும்பி வரும். 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சப்பாத்தி போடலாம் பாருங்கள். நல்லா தின்னாக தேய்ச்சாலே நல்லா உப்பி வரும். ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் பொறுன்னு கொப்பளிச்சு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்கள் எப்படி நல்லா உப்புதுன்னு. ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த சப்பாத்திக்கும் அந்த கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தியும் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சப்பாத்தியை புட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப லேஸாக மிருதுவாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.